ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழ் சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபியும் தமிழரசு ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்போ ஜானு கிளம்பவும் உடனே வந்து சிபி சொல்கிறாங்க, இன்னும் ஜானு நீ வர வேண்டாம், நீ ஆசைப்பட்டபடியே நீ இங்கேயே சந்தோஷமாக இரு அப்படிங்கும்போது, என்ன சிபி இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது அப்போ தமிழரசு சொல்கிறாங்க, ஆமாம் ஜானு மேடம், நான் சொல்கிறத கேளுங்க, ஆஃபீஸை நம்மளும் நாங்கள் ரெண்டு பேருமே கவனிச்சுக்கிட்டோம், அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வந்து வாழுங்க அப்படிங்கும்போது இத்தனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டீங்க, இன்னும் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானு சொல்கிறாங்க, நான் இல்லாமல் உங்களால் ரன் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அதுதான் ஆஃபீஸில் இத்தனை பேர் ஹெல்ப்புக்காக இருக்கிறாங்களா, அப்படியே எங்களுக்கு டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி நாங்கள் உங்ககிட்ட கேட்க போகிறோம், அதனால ஒன்றுமில்ல, ஒன்று கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஆசைப்பட்டபடியே நீங்கள் இந்த வீட்டிலேயே நம்மளும் சந்தோஷமாக வாழுங்க, நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு சிபியும் தமிழரசியும் சேர்ந்து போகிறத பார்த்துட்டு ஜானு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க சமையல் கட்டில் இருந்து அவங்க வேலையெல்லாம் செய்கிறதுக்காக வரவும் இதை பார்த்ததுமே உடனே வந்து செல்லம்மா சொல்கிறாங்க, என்னம்மா நீங்கள் இப்படி வந்திருக்கிறீங்களா அப்படிங்கும்போது, என்ன இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், இல்லைம்மா நீங்கள் எப்போவுமே வந்து அதாவது கெத்தாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவீங்களே அந்த மாதிரிக்கு இல்லாமல் இப்போ சர்வ சாதாரணமான இந்த புடவையை கட்டிட்டு வந்திருக்கிறீங்களா, அதான் கேட்ட அப்படிங்கும்போது, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுது, இது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை, இது எனக்கு இப்போ கிடச்சிருக்குது, அதனால இதை நான் முழுசாக அனுபவிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் உனக்கு வந்து கிச்சனில் ஹெல்ப் பண்ண நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அதனால நீ இது என்ன முடியாது, அதாவது நீங்கள் போங்க அப்படின்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் இங்கே கிச்சன்லேருந்து உனக்காக நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இதை கிட்டதுமே செல்லமாக சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்லம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இப்படிலாம் வந்து சமையல் கட்டில் வேலையை பற்றி எவ்வளோ நாள் ஆச்சுது, என் கணவர் இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் நான் வேலை செஞ்சேன், அதுக்கப்புறமா வாழ்க்கையை நினச்சி நான் வந்து ஓடி ஓடி உழைச்சதில்ல, இது எல்லா சந்தோஷத்தையுமே நான் வந்து மறந்துட்டேன், அதே மாதிரிக்கு இந்த சந்தோஷமே என்னை வந்து விட்டு விலகிடுச்சுது, ஆனால் இப்போ தான் இந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்குது, இதை நான் முழுசாக நான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து இந்த மாதிரிக்கு சமையலில் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிபியும் தமிழும் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா சிபி வந்து ஒரு நடுவராக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொடுக்கும்போது அப்போ சிபிக்கு வந்து அது பிடிக்கல, இந்த டேஸ்ட் நல்லாவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே அவர் வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு சமையலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சமையல் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஈஸியாக என்னென்னா சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, உங்களுக்கு சமையலை பற்றி ஏதாவது தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி கிட்ட வந்து அவங்க வம்பு இழுக்கவும் அப்போ மற்ற எல்லாரும் வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என்ன இருந்தாலும் சரிதான், அவங்க வந்து நடுவர் இடத்துல இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கும்போது, இல்லை நான் பேச தான் செய்வேன், அப்படி என்ன டெஸ்ட் பார்த்துட்டு நான் சமைச்ச சாப்பாட்டை நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு, என்கிட்ட போட்டி போட்டு அவரால் ஜெயிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சிபி சொல்கிறாங்க, நானும் சமையல் பண்ணுறேன், உங்கள் கூட போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து தமிழரசியும் மற்றவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழரசி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சிபிக்கு சமையல் என்ன தெரியும், அவர் இந்த மாதிரிக்கு வம்பு இருந்துட்டான்னு சொல்லிட்டு இவரும் வந்து சமையலில் வந்து நான் போட்டி போடுறதுக்கு தயார்னு சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து தமிழரசி சிபி கிட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து சிபி சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து போட்டி போட தான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்களும் அந்த போட்டியில் வந்து ஜாயின் ஆகிருந்தாங்க. அப்போ இன்னொரு கட்டத்தில் பார்த்தோம்னா தமிழரசி வந்து நினைக்கிறாங்க, சிபி மட்டும் வந்து போட்டியில் போடக்கூடாது, நம்மளும் வந்து போட்டி போட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சமையலில் இறங்கிறவும் இந்த விஷயம் எல்லாமே வந்து ஜானுவுக்கு வந்து தெரிய வருது, இந்த மாதிரிக்கு இங்கே ஒரு பிரச்சனை இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இது கேட்டதுமே ஜானு அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, ஆஃபீஸில் போன அன்னைக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து அவசரமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே ஜானு வந்ததுமே சிபிட்டையும் தமிழரசிட்டையும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க, அதாவது அவர் தான் சமையல் பண்ணாருந்தா அதுக்காக இந்த மாதிரிக்கு நாசுக்காக சொல்லிட்டு விலக வேண்டியது என்ன, எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி சொல்கிறாங்க, இல்லை ஜானு நீ நினைக்கிற மாதிரிக்கு இல்லை, அவன் என்கிட்ட எப்படிலாம் பேசினான்னு தெரியுமா, அதனால அந்த போட்டியில் நான் சேர்ந்துக்கிட்டு நான் கண்டிப்பாக நான் ஜெயிச்சே காட்டுவோம் அப்படின்னு சொல்லவும் அதனால என்னை தடுக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழரசியும் வந்து நானும் போட்டி போட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இதில் இறங்கவும் உடனே வந்து ஜானு சொல்கிறாங்க, இங்கே பாரு தமிழ், சிபி போடுறதே எனக்கு பிடிக்கல, இதில் நீ வேறு எதுக்காக இந்த மாதிரிலாம் கலந்துக்கிட்டு இருக்கிற, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு நல்ல பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது இப்படிலாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது நம்மளுக்கு தானே கெட்ட பேர் ஆகும், இப்போ நீங்கள் ஜெயிக்கலைன்னா இப்போ நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கமாயிரும், அதனால சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவோ உடனே தமிழரசி சொல்கிறாங்க, என்ன ஜானு மேம் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, எங்கள் மேலே நம்பிக்கையிலேயே என்ன கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம், அதனால தானே சிபி மட்டும் களத்தில் இறங்கல,
பாருங்களேன், நானும் சிபிக்கு துணையாக களத்தில் இறங்கியிருக்கிறேன், அதனால நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சே தான் காட்டுவோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஜானுக்கிட்ட வந்து தமிழரசி வந்து தைரியம் சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து பதட்டமாக தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க மட்டும் தோற்று போயிட்டாக்கி அது நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கமாயிரும். ஆனால் சொன்னாக்கி புரிய மாட்டேங்குது, எப்படியாவது இவங்க ஜெயிச்சே தீரணுமே, என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அவங்களாம் வந்து சமையலில் எவ்வளோ கற்றுக்கிட்டவங்க, ஆனால் இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு ஜானு மேடம் வந்து ஒரு பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சிபியும் அவங்க தமிழரசி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து சிபி கிட்ட வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும் இது சமயுத்தாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதாவது சிபி வந்து தமிழரசி கூட கொஞ்சம் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிற மாதிரி அவங்க தோண ஆரம்பிச்சிருச்சுது. அதனால சமயுத்தாக்கு வந்து இந்த சுத்தமாக இது பிடிக்கவே இல்லை. எப்படியாவது தமிழை கட் பண்ணி விடணும்னு சொல்லி நினச்சோம்னா இது என்ன போக போக கூடுதலாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா சிபிக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தமிழரசிக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக போகும்போது சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்க தடுக்கிறாங்க. இவளுக்கு ஒன்று நீ வாழ்த்துக்கள்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி தடுக்கவும் அடுத்துதான் அவங்க நினைக்கிறாங்க இவங்க போட்டியில் ஜெயிச்சிடக்கூடாது, போட்டியில் ஜெயிச்சிட்டாக்கி அப்புறமா சிபிக்கு வந்து தமிழரசி மேலே ரொம்பவே ஒரு நல்ல பேர் கிடச்சிரும், அதனால வந்து இவங்க போட்டியில் தோக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா சிபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சிபிக்கு குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு மருந்தை கலந்துருந்தாங்க. அதாவது இந்த போட்டியில் ஜெயிக்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இவங்க இந்த மாதிரி கலக்கவும் அடுத்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு சிபிகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இதை குடி அப்படிங்கும்போது எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீ தெம்பா சமையல் போட்டியில் வந்து ஜெயிக்க வேண்டாமா, அதுக்காக தான் அவனுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், அதனால இது குடி அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்கும்போது சிபியும் வந்து அந்த ஜூஸை வந்து அவங்க குடிச்சிருந்தாங்க. குடிச்சதுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த போட்டியில் கண்டிப்பாக நீ ஜெயிக்க போகிறது கிடையாது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தூங்கிடுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சிபிக்கு வந்து தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது. உடனே தமிழரசி அங்கே வராங்க. என்னாச்சு சிபி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குது, நான் அந்த போட்டியில் வந்து கலந்துக்க முடியாதா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே தமிழரசி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்ன சிபி, நம்ம கண்டிப்பாக அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லவும் அப்படி மட்டும் ஜெயிக்கலன்னா நம்மளுடைய இதுக்கே, அதாவது நம்மளுடைய ஆபீஸ்க்கே கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பேசியிருக்கிறான், இதில் நம்ம வந்து சேர்ந்தாச்சுது, இதில் கண்டிப்பாக ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, என்னால் கண்ணை கூட திறக்க முடியல அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து தமிழரசி வந்து அவங்க கண்ணில் எலுமிச்சம்பழத்திலலாம் வந்து ஊத்துற மாதிரி இருக்கிறாங்க. அதாவது சிபி வந்து தூங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்து போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இதனால தமிழரசி வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிறாங்க. சிபிக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, எப்படியாவது இந்த சமையலில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சே தீரணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ சிபியும் தமிழரசியும் அங்கே வராங்க. ஆனால் சிபிக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கும் போது அப்போ தமிழரசி கேட்குறாங்க, சிபி பரவாயில்லையா எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனால் கண்ணெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. என்னது இவன் இந்த நேரத்தில் தூங்கி இருக்கணுமே, ஆனால் இவன் முடிச்சு வந்து இங்கே வந்து நின்றுட்டு இருக்கானு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. எப்படியாவது இந்த போட்டியில் இவங்க ஜெயிச்சே தீரணும், என்ன நடக்க போதே தெரியல, இவங்களுக்கு சமையலில் பெருசாக ஒன்றுமே தெரியாது, அது சிபிக்கு சுத்தமாக தெரியாது, இப்போ என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்து பார்த்தோம்னா யார் யாருக்கு எந்த நாட்டு உணவுகள் வருதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க சீட்டு போட்டு குலுக்கி பார்க்குறாங்க. அப்போ வந்து சிபிக்கு வந்து ஒரு நாட்டோட உணவு வந்திருக்குது, அதே மாதிரிக்கு அவங்களை எதிர்த்து போட்டி போடுறாங்களா அவங்களுக்கு இன்னொரு நாட்டோட உணவு வந்திருக்கவும் ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் அவங்க பண்ணுறாங்க, அதான் சிபிக்கு என்ன நடக்க போதோ தெரியல, என்ன பண்ண போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு இருக்கிறாங்க. அடுத்தது சிபி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எப்படி ஜெயிக்க போறாங்க பார்க்கலாம்.